ஹாய்ங்க. டே 3 ஆஃப் குட்டி ஸ்டோரி பார்க்கலாமா? ஓகே. எட்டயபுரத்தில் பிறந்த சிறுவன் சுப்பிரமணியன் சிறுவயதிலேயே கவிதை பாடி அனைவரையும் ஆச்சரியப்படுத்தினான். அவனின் அபார திறமையைக் கண்ட மன்னர் அவனை பாரதி என்று அழைத்தார். சென்னையில் பத்திரிகையாளராக பணியாற்றிய பாரதியார் தேசபக்தி கவிதைகளால் மக்களின் உள்ளங்களில் சுதந்திரத் தீயை ஏற்றினார். ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக எழுதியதால் அவர் புதுச்சேரியில் தஞ்சமடைந்தார். அங்கு அவர் சுதந்திரம் மட்டுமல்ல, பெண்கள் உரிமை, ஜாதி ஒழிப்பு, சமத்துவம் பற்றியும் துணிவாக பாடினார். வறுமை சூழ்ந்த வாழ்க்கையிலும் அவரது கவிதைகள் நம்பிக்கையையும் தைரியத்தையும் விதைத்தன. 1921 பாரதியார் மறைந்தாலும் அவரது வார்த்தைகள் இன்று வரை இந்தியாவின் ஆன்மாவாக வாழ்கின்றன. ஒரு கவிஞனின் குரல் ஒரு தேசத்தின் விதியை மாற்றும். தேங்க்யூ. ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஓகே, ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க.